துளசி, விஸ்வா மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இது பூர்வ ஜென்ம பந்தம். நிறைஞ்ச முகூர்த்தம் இது. பகவானோட கைங்கரியம் இது. ரெண்டு பேரும் தீர்காயுசா இருக்கணும். நிறுத்துங்க. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு ஆள் ஆளுக்கு பாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? விஸ்வாவும் துளசியும் கட்டிக்க போற முறை தானே, அதனாலதான் விஸ்வா துளசி கழுத்துல செயினை போட்டதும் நாங்கெல்லாம் அப்படி சொன்னோம். இவன் செயின் போட்டதை வச்சு புருஷன் அது இதுன்னு பேசுவீங்களா? இல்லையா பின்ன, இதத்தான் அந்த காலத்துல கந்தர்வ கல்யாணம்னு சொல்லுவா. அம்மா, நம்ம ஊர்ல நிச்சயமானா மாப்பிள்ள செயின் போடுறது வழக்கம் தானம்மா. கடைக்காரன் கூட தான் கடையில நம்ம கைய புடிச்சு மோதிரம் சரியா இருக்கா இல்லையான்னு போட்டு பாப்பாங்க. அதுக்காக அவன் தான் புருஷனை சொல்லுவீங்களா? ஏமா, எதுக்கு ஏதோ ஒப்பிட்டு பேசுறேன் நீங்க? நான் அப்படிதான் பேசுவேன். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? டே விஸ்வா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அவகிட்ட அந்த செயினை கையில கொடுக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு கழுத்துல போட்டு எல்லாரும் முன்னாடி என்ன தலைகுடி வச்சுட்டல. வாடா. பைரவி, என்ன பைரவி இவ்வளவு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? வேற எதை பத்தி அம்மா யோசிக்க போறாங்க? எல்லாம் கோவில்ல நடந்த அந்த கூத்த பத்தி தான். அத பத்தி நினைக்க என்ன இருக்கு? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? விஸ்வா தம்பி அந்த துளசிக்கு தாலி கட்டின மாதிரி செயினை போட்டுருச்சு. அந்த துளசியும் ஆனல வாய பொழந்துகிட்டு நின்னா. அது மட்டுமா, அந்த சிவகாமி இதுக்குன்னே காத்துட்டு இருந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தா. துளசி சிவகாமி வேணா அப்படி இருக்கலாம். ஆனா விஸ்வா எதேச்சியா தானே அந்த செயினை போட்டான். நீ ஒண்ணு பெருசா இட்டு கட்டி பேசாத. நான் எங்க சொன்னேன்? அதான் ஊரே அரசல் புரசலா நம்ம தம்பியும் துளசியும் சேர்த்து வச்சு பேசுது. அது உண்மன்ற மாதிரி இல்ல இன்னைக்கு கோவில்ல நடந்துருச்சு. அது மட்டுமா, இத வச்சே அவங்க நம்ம தம்பிய வளைச்சு போட்டுருவாங்க. என்ன சொல்றீங்க? உண்மையிலே அப்போ விஸ்வா மாமாக்கும் அந்த துளசிக்கும் நிச்சயதார்த்தம் ஆன மாதிரியா? கொஞ்சம் வாய மூடுங்க. ஏ சத்யவதி, அம்மா என் போனை கொஞ்சம் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா.
இந்தாங்கம்மா. எனக்கு என்ன தெரியும், கொஞ்சம் அமைதியா இரு. ஹலோ. சுப்பிரமணி குருக்களா? ஆமா, நீங்க? நான் பைரவி பேசுறேன். சொல்லுங்கம்மா. இன்னும் 3 நாள்ல ஏதாவது ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கா? நாளைக்கு நல்ல முகூர்த்த நாள் இருக்குமா? என்ன விஷயம்? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு நம்ம வீட்ல நிச்சயதார்த்தம். அதுக்கான ஏற்பாடுகளை கொஞ்சம் பாருங்க. மத்த விஷயங்களை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். சரிம்மா. என்ன பைரவி, நாளைக்கே நிச்சயதார்த்தமா? அத்தை, நாளைக்கே நிச்சயதார்த்தம்னு சொல்றீங்க. ஆனா மாமா என்ன ஊர்ல இருந்து வரலையே, அப்புறம் எப்படி அத்தை? அதெல்லாம் பரவாயில்ல. நான் சொன்னா அவர் மறு பேச்சு பேச மாட்டாரு. அம்மா, இருந்தாலும் ஐயா இல்லாம எப்படிமா? அவர் வந்த உடனே கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஒண்ணு சொல்ல மாட்டாரு. பைரவி, நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே பைரவி. யாருக்கும் ஒண்ணும் புரிய வேண்டாம். நடக்க வேண்டியதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. என்னடி இவ திடீர்னு நிச்சயம்னு சொல்ற? வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம், ஆனா என் புள்ள மருமகளுக்கு சொல்ல வேண்டாமா? இப்போ உங்க பேத்திக்கு நிச்சயதார்த்தம்னு யார் சொன்னா? என்ன சொல்றீங்க சின்னத்தை? எனக்கும் விஸ்வா மாமாக்கும் தானே நிச்சயதார்த்தம். அம்மா அவங்க வாயால அப்படி சொன்னாங்களா? அத்தை சொல்லாட்டி என்ன, எங்களுக்கு தெரியாதா? ஐயோ லக்ஷ்மி, என்ன நீ இப்படி சின்ன பிள்ளைத்தனமா இருக்க? ஏய் சத்தியவதி, நீ என்னடி இப்படி சொல்ற? ராஜராஜன் வேற ஊர்ல இல்ல, நீ வேற இப்படி எல்லாம் பேசி ஏண்டி என் வயித்துல புளிய கரைக்கிற? அம்மா என்ன சொன்னாங்க? ஐயா வந்தா சந்தோஷப்படுவாருன்னு சொன்னாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு ரெடி தெரியும். பைரவி எப்ப என்ன பேசுவான்னு உனக்கு தானே தெரியும். அது என்னவோப்பா, ஆனா உன்ன பைரவி அம்மா இந்த அளவுக்கு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. இனி என்ன நடக்க போகுதோ அத நினைச்சாலே ஒண்ணுமே புரியல. ஏய், என்னடி இது? தெரியலையே பாட்டி. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னென்னமோ நடந்து போச்சு. ஆளாளுக்கு காந்தர்வ கல்யாணம், நல்ல புருஷன் நிச்சயம், அது இதுன்னு எதை சொல்லி அண்ணிய கடுப்பாக்கிட்டாங்க. அன்னிக்கு நம்மள கண்டாலே ஆகாது. அப்படி இருக்கும்போது கோவில்ல வச்சு விஸ்வா துளசிக்கு செயின் போட்டா சும்மா விடுவாங்களா? நல்ல வேலை, கோவில்ல வச்சு நம்ம கிட்ட அண்ணி எந்த பிரச்சனையும் பண்ணாம போயிட்டாங்க. ஆனா எப்போ வீட்டுக்கு வருவாங்க, எப்போ பூகம்பத்தை கிளப்புவாங்கன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணி சும்மா இருந்தாலும் அந்த சத்தியவதி ஏதாவது சொல்லி ஏத்தி விட்டு அண்ணிய நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைப்பா. ஐயோ, அப்படி வந்தாங்கன்னா நான் என்ன பண்றது? கடவுளே, என் அண்ணி இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாம இப்படியே விட்டுறணும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன்.
என்னங்க ம். கோவில்ல விஸ்வா துளசி கழுத்துல செயின் போட்டதுக்கு அண்ணி வீட்டுக்கு வந்து எங்க கத்தி கலாட்டா பண்ணுவாங்களோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை அப்படி எந்த சம்பவமும் நடக்கல. சிவகாமி, ம் நாம என்னமோ தப்பு பண்ண மாதிரி நீ எதுக்கு இவ்ளோ பயப்படுற? சுத்த பயந்தாங்கோலி நீ. பாருங்க, என்ன பார்த்து பயந்தாங்கோழின்னு சொல்றா. விடு சிவகாமி, நம்ம துளசி தானே, அவ எப்பவுமே நம்மள இப்படி தானே பேசுவா. இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுட்டு. அப்படி சொல்லு பார்த்திபா. நல்லா கேட்டுக்கோ சிவகாமி. போடி, வேற வேலையே இல்ல உனக்கு. என்னமோங்க, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அண்ணி நம்ம கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணல இல்ல. ரொம்ப சந்தோஷப்படாத சிவகாமி. இதோ பிரச்சனை பார்சலோட வாசல்ல வந்து நிக்குது பார். வாங்க அண்ணி, உள்ள வாங்க. வா பைரவி. வாங்க, உட்காருங்க அண்ணி. உட்காரு பைரவி. நிக்கிறீங்களே அண்ணி, உட்காருங்க. இங்க பாரு, நான் ஒண்ணும் உங்ககிட்ட உறவாடவோ இல்ல இங்க உட்காந்து விருந்து சாப்பிடவோ வரல. இத சொல்லதான் வந்தீங்களா? அத சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க. டேய் துளசி, சும்மா இருக்கியா? எப்ப பார்த்தாலும் என்னையே அடுக்கு. அவங்கள எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசுறியா? காலம் பூரா இப்படி புல்லு பூச்சியாவே இருப்பியா? நீதான் என் அம்மாவான்னு எனக்கே சில நேரம் டவுட்டா இருக்கு. ஏ துளசி, கொஞ்சம் புராணத்தை நிறுத்துறியா? நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறேன். அண்ணி, அவ கிடக்குறா. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க அண்ணி. இன்னைக்கு சாயங்காலம் விஸ்வாவுக்கு நிச்சயதார்த்தம். ஆமா சிவகாமி, என் நாத்தனாருக்கும் அவ பொண்ணுக்கும் புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன். இத கட்டிக்கிட்டு கண்டிப்பா 2 பேரும் நிச்சயத்துக்கு வந்துருங்க. இந்த சிவகாமி. அண்ணி, நிஜமா தான் சொல்றீங்களா? விஸ்வாவுக்கா நிச்சயதார்த்தம்? வேற யாருக்கு? என் புள்ள விஸ்வாவுக்கு தான். என்ன என்ன ஃபீலிங்? ஓ ஃபீலிங்ஸ் எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு சாயங்காலம் வந்து சேரு. பிடி பிடி. நாங்க ஒன்னும் அவ்ளோ ஏமாளிங்க கிடையாது. ஒவ்வொரு தடவையும் எங்களை வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடுவீங்க, அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துவீங்க. அதெல்லாம் வர முடியாது. நீங்க கிளம்புங்க. துளசி, அத்தையை எதிர்த்து பேசாத, அமைதியாரு. துளசி, அம்மா சொல்றத கேளு, பேசாத. நீ சும்மா இரு பார்த்திபா. அதான் அவங்க சொந்தக்காரங்க. காஞ்சிபுரம் காஞ்சனா கூடவே ஒட்டி பொருந்த மாதிரி சத்தியவதின்னு எல்லாருமே இருக்காங்கல்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம நம்மள கூப்பிடணும்? அவங்க எல்லாரும் இருந்தாலும் பொண்ணோட அப்பா அம்மாவும் இல்லாம எப்படி நிச்சயம் பண்றது?
அப்படின்னா ஆமா சிவகாமி, விஸ்வாவுக்கும் துளசிக்கும் தான் இன்னைக்கு சாயங்காலம் நிச்சயதார்த்தம். அண்ணி, நீங்க சொல்றது உண்மைதானா? ஆமா சிவகாமி, இது ஒண்ணு கனவு கிடையாது, உண்மைதான். வேணும்னா உன்னை நீயே கிள்ளி பாத்துக்கோ. ரொம்ப சந்தோஷப்படாத சிவகாமி. நான் எடுத்த இந்த முடிவுனால துளசி மேல எனக்கு இருக்கிற கோபம் போயிடுச்சுன்னு நினைக்காத. அது எப்பவுமே மாறாது. என்ன பண்றது, நான் வச்சிருக்கிறது ஒரே ஒரு புள்ள. அவன் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு மட்டும்தான் இந்த நிச்சயதார்த்தம். என் பையனோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். காரணம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நடக்கிறதெல்லாம் நல்லபடியா நடந்தா எங்க எல்லாருக்குமே சந்தோஷம்தான். நான் தெரியாம சொல்லல, இது என் பையன் விஸ்வாவோட சந்தோஷத்துக்காக தான். அதனால நிச்சயதார்த்தத்துல எந்த குறையுமே இருக்கக்கூடாது. செலவுக்கு பணம் இருக்குல்ல, இல்ல ஏதாவது வேணுமா? அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, எல்லாரும் வரத்துக்கு முன்னாடி நீங்க அங்க வந்திருக்கணும். நாங்க கரெக்டான நேரத்துல அங்க இருப்போம். அண்ணி, அண்ணன் ஊர்ல இல்லாத நேரத்துல இந்த நிச்சயம் பண்ணணுமா? அண்ணனுக்கு இது தெரிஞ்சதுன்னா மனசு கஷ்டப்படும். அண்ணன் வந்துருட்டுமே அண்ணி. இங்க பாரு சிவகாமி, யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல கோவில்ல விஸ்வா துளசி கழுத்துல இந்த செயினை போட்டான். இத நேர்ல பார்த்து ஆளுங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் நம்ம ஜோசியர்கிட்ட இது விஷயமா பேசினேன். அவர்தான் விஸ்வாவோட ஜாதகத்தையும் துளசியோடைய ஜாதகத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு நல்ல நாள் நல்ல நேரமும் இருக்குன்னு சொல்லி அவர் தான் குறிச்சு கொடுத்தாரு. இங்க பாரு, உன் அண்ணனை பத்தின கவலை உனக்கு வேண்டாம். அவரை நான் பாத்துக்கிறேன். அவர் வந்தா சந்தோஷம் தான் படுவாரு. சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க எல்லாரும் சீக்கிரம் வந்துருங்க, சரியா? சரி மேரேவி. அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க அண்ணி. வரேன் சிவகாமி, வரேன்னு. உனக்கு சந்தோஷம் தானேம்மா?